இயேசுவின் திருஇருதய வணக்க மாதம் 11ஆம் தேதி. மரண அவஸ்தைப்பட்ட இயேசுவின் திருஇருதயம். பூங்காவனத்தில் நமது மீட்புக்காக தமது பிதாவுக்கு தம்மை பலியாக ஒப்புக் கொடுத்த இரட்சகரை இயேசுவின் திருஇருதய அன்பர்கள் தாங்கள் அவர் பேரில் வைத்த அன்பால் ஏவப்பட்டு நினைவின் வழியாய் பூங்காவனத்தில் நுழைந்து அவருக்கு ஆறுதல் வருவிக்க ஆசைப்படுவார்கள். இந்த ஒலிவேத் மலை தோட்டத்தில் விசேஷமாய் இயேசுவின் திருஇருதயமானது தாம் மனிதர்கள் பேரில் வைத்த அணைகடந்த அன்பை காண்பிக்கிறது. இயேசு மனிதர்களுடைய பாவங்களை எல்லாம் தமது மேல் சுமந்து கொண்டு தமது பிதாவின் கோபத்தை குறைத்து மனிதர்களுடைய பாவங்களுக்கு பரிகாரம் பண்ண அவருக்கு முன்பாக முழங்காலிலிருந்து வணங்குகிறார். அச்சமயம் அவருடைய திரு இருதயமானது சகிக்க முடியாத துக்கத்தில் மூழ்கியது. அகோரமான கோபத்தோடும் தளராத நீதியோடும் பயம் அறிவிக்கக்கூடிய தோற்றத்தோடும் தமது பிதாவை தமக்கு முன்னால் இருப்பதாக பார்க்கிறார். துரோகியான யூதாஸ் என்பவன் தம்மை முத்தமிட்டு காட்டிக் கொடுக்கிறதையும் கொடிய யூதர்கள் தமது மாமிசத்தை கிழித்து தம்மை சிலுவையில் அறைகிறதையும் தம்முடைய அப்போஸ்தலர்களும் சீடர்களும் தமது விரோதிகளின் கையில் தம்மை விட்டுவிட்டு ஓடி போகிறதையும் கடைசியாய் லட்சக்கணக்கான ஆத்துமங்கள் தமது பாடுகளால் யாதொரு பலனும் அடையாமல் தாம் காண்பிக்கும் அன்பை சற்றும் உணராதவர்களாய் என்றென்றைக்கும் தண்டனைக்கு உள்ளாக போகிறதையும் கண்டார். இந்த காட்சிகளானது அவருடைய அன்பு நிறைந்த திரு இருதயத்துக்கு பொறுக்க முடியவில்லை. அதனால் உடல் முழுவதும் இரத்த வியர்வையினால் நிரம்ப தரையில் முகம் குப்புற விழுகிறார். திவ்ய இயேசுவை இந்த நிலையில் காண்கிற நம்முடைய திரு இருதயமானது பாவத்தை முழுவதும் அருவறுத்து தள்ள வேண்டும். பாவியின் வடிவில் மனிதர் பாவங்களை தமது பேரில் சுமந்து கொண்ட தமது பரிசுத்த குமாரனை பிதாவானவர் இவ்வளவு கொடுமையாய் நடப்பித்திருக்க பல பாவங்களை கட்டி கொண்டிருக்கிற நாம் அந்த பாவங்களுக்கு இவ்வுலகத்தையே பரிகாரம் பண்ணாவிட்டால் தேவநீதி நம்மை கொடூரமாய் நடத்தும். சோதனை நேரத்திலும் துன்ப வேளையிலும் நாம் நம்பிக்கையோடும் தேவ விருப்பத்திற்கு அமைந்த மனதோடும் மரண அவஸ்தைப்பட்ட இயேசுவின் திரு இருதயத்தின் மாதிரியாக அவைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று திவ்ய இயேசு மரண வேதனைப்படுகிற சமயத்தில் தமது பிதாவை நோக்கி, அப்பா தந்தையே, எல்லாம் உம்மால் இயலும், இத்துன்ப கிண்ணத்தை என்னிடமிருந்து அகற்றும், ஆனாலும் என் விருப்பப்படி அல்ல உம் விருப்பப்படியே நிகழட்டும் என்று கூறினார். நமது சோதனை வேளையில் திவ்ய இயேசுவின் மாதிரிகையை பின்பற்றி நம்முடைய துன்பங்களை அவருடைய பாடுகளோடு ஒன்றித்து நமது பாவங்களுக்கு பரிகாரமாக அவைகளை ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய சிலுவைகளிலிருந்து நம்மை விடுவிக்க ஆண்டவரை நோக்கி கேட்கும்போது திவ்ய இயேசுவை போல, பிதாவே உமது விருப்பப்படி நிகழட்டும், என் விருப்பப்படி நிகழ வேண்டாம், உமது சித்தப்படியே ஆக கடவது, என் மனதின்படி ஆக வேண்டாம் என்று நாமும் சொல்ல வேண்டும். திருச்சபை துவக்கத்தில் 300 வருடம் அளவாய் மறைசாட்சிகள் தங்கள் இரத்தத்தை சிந்தும்படி இயேசு கிறிஸ்துநாதர் விரும்பினார். அவ்வளவு வேதனையை திவ்ய இயேசு நம்மிடம் இப்போது கேட்கிறதில்லை. நம்முடைய பாவங்களுக்கு நாம் செய்கிற பரிகாரத்தாலும் மரண அவஸ்தைப்பட்ட இயேசுவின் திரு இருதயத்தோடு ஒன்றித்து நம்மை முழுவதும் ஆத்ம மீட்புக்கு கையெழுப்பதினாலும் நாம் வேத சாட்சிகளும்படி ஆசிக்கிறார். கசப்பான கிண்ண கடைசி துளி வரை குடிக்க தீர்வையிட்டார் என்று திருவிழம் பற்றிய பின்னர் புனித மார்கரெட் மரியாம்மாள் ஒரு நாள் தியானம் செய்து கொண்டிருந்த போது இயேசு அவருக்கு தோன்றி புனிதையை நோக்கி, மகளே, நாம் பூங்காவனத்தில் முழுமனதோடு அனுபவித்த மரண வேதனையை நீயும் வியாழக்கிழமை இரவு தோறும் அனுபவிக்கும்படி செய்வோம். ஆதலால் நமது பிதாவுக்கு நாம் ஒப்பு கொடுத்த அந்த தாழ்ச்சி நிறைந்த ஜபத்தில் நீயும் நம்மோடு ஒன்றிக்கும்படியாக நள்ளிரவு 11 மணிக்கும் 12 மணிக்கும் இடையில் எழுந்திருந்து மனிதருடைய பாவங்களை ஆண்டவர் மன்னித்து அவர்களுக்கு இரக்கம் காண்பிக்கவும் தேவ கோபத்தை குறைக்கும்படியாகவும் நீ தரையில் முகம் குப்புற விழுந்து வணங்குவாயாக. நமது திருத்தூதர்கள் நம்மை விட்டு ஓடிப்போனது நமக்கிருந்த தவிப்பை நீ சிறிதளவாது தனிய செய்வாய். இதனாலே தான் நம்மோடு கூட 1 மணி நேரம் முதலாய் விழித்திரா நிமித்தம் அவர்களை கண்டிக்கும்படி நேரிட்டது என்று சொல்லி மறைந்தருளினார். சுமார் 120 வருடங்களுக்கு முன் புனித தன்மையிலும் இயேசுவின் திரு இருதய பக்தியிலும் மிக சிறந்து விளங்கின லியோனார்து என்னும் ஒரு இயேசு சபை குரு இருந்தார். இவர் பிரான்ஸ் நாட்டினர். தமது திவ்ய இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஆத்துமாக்கள் பேரில் இரக்கமாயிருந்து அவர்களை மீட்க தேவ நற்கருணையில் வீற்றிருக்கும் திவ்ய இயேசுவின் திரு இருதயத்தை நோக்கி இந்த பரிசுத்த குருவானவர் மிகுந்த பக்தி சுறுசுறுப்போடு வேண்டிக் கொண்டிருந்தார். அப்போது திவ்ய இயேசு தமது திரு இருதயத்திற்கு மிக்க மகிழ்ச்சியும் ஆத்துமாக்களுக்கு மிக்க பிரயோஜனமான ஒரு சபையை ஏற்படுத்தும்படியும் அச்சபை கீழே கூறப்படும் 2 கருத்துக்களுக்காக ஏற்படுத்த வேண்டும் என்றும் தெரிவித்தார். முதலாவது, வாழ்நாள் முழுவதும் விசேஷமாய் பூங்காவனத்தில் மனித மீட்புக்காக மரண அவஸ்தைப்பட்ட நமது திவ்ய இருதயத்துக்கு வணக்கம் அறிவித்தல்.
இரண்டாவது, லட்சக்கணக்காய் உலகம் முழுவதிலும் சாகிற சகலருக்கும் நன்மரணம் வரம் மரண அவஸ்தைப்பட்ட இயேசுவின் திருஹிருதயம் கொடுக்க இறந்து மன்றாடுதல். இயேசுவின் திருஹிருதயத்தின் விருப்பத்தை நிறைவேற்றும் பொருட்டு அந்த இயேசு சபை குருவானவர் சில ஞான வேகமுள்ள மனிதர்களை கேட்டுக்கொண்டதன் பேரில் அவர்கள் எல்லோரும் ஒரு சபையாய் சேர்ந்து பின்வரும் ஜெபத்தை ஜெபித்து வருகிறார்கள். கர்ணாம்பர இயேசுவே, ஆத்துமங்களை நேசிக்கிறவரே, தேவரீருடைய ஆராதனைக்குரிய இருதயமானது பூங்காவனத்திலும் சிலுவையிலும் பட்ட மரண துன்ப துயரங்களையும் உம்முடைய மாசில்லாத திருத்தாயார் அனுபவித்த வியாகுலங்களையும் பார்த்து இன்றுதானே பூமியில் எங்காவது அவஸ்தைப்பட்டு மறிக்கப் போகிற ஆத்துமங்களை உமது திவ்ய இரத்தத்தால் சுத்திகரித்தருளும். மரண அவஸ்தைப்பட்ட இயேசுவின் திருஹிருதயமே, இன்று மறிக்கிற பாவிகளின் பேரில் இரக்கமாயிரும். ஆமேன். விசேஷமாய் மரண அவஸ்தைப்படுகிற பாவிகள் மனம் திரும்பும்படியாக நாமும் மேற்சொன்ன ஜெபத்தை வேண்டிக் கொள்வோமாக. இயேசுவின் திருஹிருதயத்தின் பேரில் பக்தி உள்ள ஒரு மனிதன் இருந்தான். ஒரு நாள் ஒரு சோதனைக்கு உட்பட்டு கனமான பாவத்தில் விழுந்து விட்டான். ஆனால் இயேசுவின் திருஹிருதயமானது அப்பாவியின் மேல் இறங்கி தமது அருட்கொடையால் அவனுடைய இருதயத்தை எவ்வளவு இலக செய்தார் என்றால், அப்பாவி உடனே ஒரு குருவானவரை தேடி போய் அவர் பாதத்தில் விழுந்து அழுது மிக்க துக்க மனசாபத்தோடு ஒப்புரவு செய்து தன் பாவத்தை பரிகரிக்க கூடிய ஒரு பெரிய தவம் கொடுக்கும்படி கேட்டான். பாவியானவன் 7 வருடம் தவம் செய்யும்படி குருவானவர் கட்டளையிட்டார். சுவாமி, 7 வருடங்கள் நான் செய்த பாவங்களுக்கு என் வாழ்நாளெல்லாம் பரிகாரம் செய்தாலும் போதாதே என்று சொல்லி அழுதான். குருவானவர் அப்பாவியிடம் விளங்கிய மிகுந்த உத்தம மனஸ்தாபத்தை கண்டு, மகனை 3 நாளைக்கு மட்டும் ஒரு சந்தி உபவாசம் செய் என்றார். இதை கொஞ்சமும் எதிர்பாராத அந்த மனிதன் முன்னிலும் அதிகமாய் அழுது மிக கடினமான தவை முயற்சி தனக்கு கட்டளையின்படி கெஞ்சி கேட்டான். குருவானவர் மனம் திரும்பிய பாவியை நோக்கி சொல்வார், இனி என்னிடம் அதிகமாய் கேட்காதே, இதுதான் கடைசி தீர்மானம். உன் பாவத்துக்கு அபராதமாக ஒரு கர்த்தர் கற்பித்த ஜெபம் சொல் என்று கற்பித்தார். அத்தருணத்தில் பாவியானவருடைய இருதயம் பொறுக்க முடியாத துக்க மனஸ்தாபத்தாலும் இயேசுவின் திருஹிருதய அன்பினாலும் எவ்வளவு நிறைய பெற்றதென்றால் அதை தாங்க மாட்டாமல் உடனே இறந்து போனான். அவ்வகையாய் இயேசுவின் திருஹிருதயத்தை என்றென்றைக்கும் புகழ்ந்து பாட மோட்ச ராஜ்யத்தை சுதந்திரித்து கொண்டான். இயேசுவின் திருஹிருதய இரக்கமானது நமது பேரிலும் உலகிலுள்ள சகல பாவிகள் பேரிலும் விசேஷமாய் இச்சமயம் மறிக்கப் போகிற பாவிகள் பேரிலும் இறங்கு வரும்படி நாமும் மன்றாடுவோமாக. ஆத்ம மீட்புக்காக மரண அவஸ்தைப்பட்ட திருஹிருதயமானது மரண அவஸ்தைப்படுகிற சகல பாவிகளுக்காக நீங்கள் மன்றாடவும் உங்கள் அன்றாட செயல்களை ஒப்பு கொடுக்கவும் கேட்கின்றது. நித்திய நரகாக்கினையிலிருந்து பாவியானவன் தப்பிக்க தேவையானது ஒப்புரவாரட் சாதனம். இது இல்லாவிட்டால் உத்தம மனஸ்தாபம். இந்த 2 வரங்களில் ஒன்றை மரண அவஸ்தைப்பட்ட இயேசுவின் திருஹிருதயத்தை நோக்கி கேட்போமாக. ஆதலால் கால தாமதமின்றி உடனே திருஹிருதயத்தை பார்த்து வேண்டிக் கொள்ளுங்கள். ஏனென்றால் நாளை என்பது பல ஆத்துமங்களுக்கு கிடைக்காது. ஆதலால் வேண்டிக் கொள்ளுங்கள். அந்த ஆத்துமங்களை அன்பு செய்கிற திவ்ய இயேசு உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு பலனை அளிப்பார். உங்களுடைய வேண்டுதலால் நாள்தோறும் ஒரு ஆத்துமத்தை மீட்பீர்களே ஆகில் ஒரு வருடத்தில் 365 ஆத்துமக்களை மீட்பீர்கள். இது உங்களுக்கு மோட்சியத்தில் எவ்வளவு பெரிய பலன்! இந்த ஆத்துமங்கள் எல்லாம் நித்தியத்துக்கும் உங்களுடைய மகிழ்ச்சியாகவும் மகிமையுமாக இருக்கும். உங்களால் மீட்கப்பட்ட இந்த ஆத்துமங்கள் உங்களுடைய மீட்புக்கு அஸ்திவாரமாயிருக்கும். இந்த விஷயத்தில் அப்போஸ்தலராகிய புனித யாகப்பர் சொல்லுவது என்னவென்றால், துன்மார்க்கத்திலிருந்து ஒரு பாவி மனம் திரும்ப காரணமாயிருக்கிறவன் சாவிலிருந்து தன் ஆத்துமத்தை மீட்டு அநேக பாவங்களுக்கு பொறுத்தலடைவான் என்பதாம். நீயும் ஒரு நாள் மரண அவஸ்தைப்படுவாய். பயங்கரமான இந்த கடைசி யுத்தத்தில் உன் வாழ்க்கையில் நீ செய்தது போல் அநேக பக்தியுள்ள ஆத்துமாக்கள் உனக்காகவும் வேண்டிக் கொள்கிறார்கள் என்று நீ நினைக்கிறது உனக்கு எவ்வளவு ஆறுதலாயிருக்கும். ஆதலால் நாள்தோறும் துன்பப்படுகிறவர்களுக்காக வேண்டிக்கொள். தினமும் தவறாமல் கருணாம்பர இயேசுவே என்கிற ஜெபத்தை சொல். சிந்தனை: ஆத்தும மீட்புக்காக நம்மாலான சகலமும் செய்ய வேண்டும். எல்லாவற்றையும் பொறுமையோடு அனுபவிக்க வேண்டும். பரித்தியாகமும் செய்ய வேண்டும். மிதமெஞ்சிய எல்லா பற்றுதல்களையும் தூர அகற்றிவிட வேண்டும். பாவிகள் மனம் திரும்பவும் உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆத்துமக்களை வேதனை குறைத்து மோட்ச பாக்கியம் சேரவும் நாள்தோறும் வேண்டிக் கொள்வோமாக. ஜெபம்: மரண அவஸ்தைப்பட்ட இயேசுவின் திருஹிருதயமே, இன்று மறிக்கிறவர்கள் பேரில் இரக்கமாயிரும்.